இந்தியாவில் குடியரசு தினம் மற்றும் ரஷ்யா நாட்டில் அறியாத சில விஷயங்கள். விண்வெளியில் மின்னல் விழுவதை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் தெரிகிறதா? தூங்கும் போது நமக்கு வாசனை உணர்வா அல்லது உணர்வதா? நீரை விண்வெளியில் வெப்பமாக்கினால் என்ன ஆகும்? எனவே வீடியோவை பேசுங்கள், வீடியோவை விரும்புங்கள். சந்தா எண் நீங்கள் தெரியுதா? போனின் பேட்டரி முடிவுக்கு வந்தால் உண்மையில் பேட்டரியில் சில சதவீதம் சார்ஜ் இருக்கும். இது ஆகிறது ஏனெனில் பேட்டரி முழுமையாக டிஸ்சார்ஜ் ஆகும்போது அதில் உள்ள ரசாயன எதிர்வினையின் காரணமாக பேட்டரி கெட்டுப்படும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. ஆகையால் பேட்டரியை நீண்ட காலம் கெட்டுப்படுவதிலிருந்து காப்பாற்ற சார்ஜிங் 20% ஆகும்போது மொபைலை சார்ஜ் செய்ய வேண்டும். எண் 11. ஆப்பிரிக்காவின் விமான நிலையத்தில் இருந்து ஒரு விமானம் பறந்தது. அந்த விமானத்தில் வெடிப்பு ஏற்பட்டது. விமானத்தில் குழி ஏற்பட்டது. விமானி இதை செய்துவிட்டு விமானத்தை தரையிறக்கினார். பின்னர் மடிக்கணினியில் வெடிகுண்டை மறைத்து வைத்திருந்த ஒருவர் மட்டும் விமானத்தில் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒன்று ரகசிய தோட்டம் பாம்பை கொண்டு செல்ல அவருக்கு உதவியது. அனைவரும் பாதுகாப்பாக இருந்தனர். நீங்கள் தெரிகிறதா? வாசனை உணர்வுகள் தெரியாது. பிரவுன் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியில் 2004 25 முறி ஆரோக்கிய ஆண்கள் மற்றும் 3 ஆரோக்கிய பெண்களை பயன்படுத்தி ஒரு சோதனை நடத்தப்பட்டது. இதில் அனைவரும் கடுமையான சத்தத்தால் ஒரு அதிர்ச்சியில் விழித்தனர். ஆனால் வாசனை அவர்களுக்கு எந்த தாக்கமும் ஏற்படுத்தவில்லை. இதில் நாங்கள் தூங்கும் போது நமக்கு வாசனை உணர்வுகள் தெரியாது என்பதை காட்டுகிறது. எண் 9. நீரை விண்வெளியில் வெப்பமாக்கினால் என்ன ஆகும்? தண்ணீரை சூடாக்கும் போது அதில் பல குமிழ்கள் தோன்றும். ஆனால் நீரை விண்வெளியில் வெப்பமாக்கினால் நீங்கள் ஒரே ஒரு பெரிய குமிழ் மட்டுமே காண்பீர்கள். நீங்கள் உலகின் மிகச்சிறிய தங்கத்தால் செய்யப்பட்ட பூட்டை பார்த்ததா? பாருங்கள், உலகின் மிகச் தங்கத்தால் செய்யப்பட்ட பூட்டு கிரண் என்ற கணேஷ் உருவாக்கியுள்ளது. இதன் எடை G3 மற்றும் வெறும் சென்டிமீட்டர் ஆகும். எண் 7. இந்த நோய் உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி நினைக்கலாம். ஹைப்பர் டீச்சரால் ஒரு வகை நிலைமை உள்ளது. இதில் மக்களின் முழு முகத்திலும் குமட்டிலும் முடி வளர்கிறது. இந்த நிலைமை மற்றும் மக்களிலிருந்து ஒருவருக்கு மட்டுமே ஏற்படுகிறது. எண் 6. அறிந்திருப்பீர்களா? தொலைக்காட்சியா எப்போது நமது நாட்டில் வந்தது? தொலைக்காட்சியின் கதை 1939 செப்டம்பர் 15 தொடங்குகிறது. அப்போது டெல்லியில் முதல் டிவி செயல்படுத்தப்பட்டது. அதாவது இந்தியா முதலில் தொலைக்காட்சியின் ஸ்விட்ச் ஆன் செய்தது மற்றும் அது பெரிய விஷயம் என்று நினைத்தது. ஆனால் சிரிக்க வைக்கிற விஷயம் 1972 டிபி இவ்வளவு சோம்பலானது. அது டெல்லியிலிருந்து கிழித்து அமிர்த்சருக்கும் மும்பைக்கும் மட்டுமே சென்றது. அதுபோல ஒரு மெதுவான ரயில் போல. பிறகு வந்தது நாணி மற்றும் இந்தியாவில் 7 நகரங்கள் டிபியை வீடுகளில் நுழைய அனுமதித்தன. மற்ற நாடுகள் யோசித்திருந்தன, எது ஒரு விலங்கு. ஆனால் சோதனை 19 ஆயில் வந்த காச நோய் நிறமாக இருந்தபோது இப்போது டிபி சொன்னது, இப்போது நான் கருப்பு இல்லை. இதனால் எங்கள் நிறமயமான இந்தியா மற்றும் தேசிய ஒளிபரப்பின் மின்னல் தொடங்கியது. கதை முடிந்துவிடவில்லை. மற்ற தகவல்களை அறிய உங்கள் தொலைக்காட்சியை இயக்குங்கள், ஏனெனில் தொலைக்காட்சியின் உண்மையான ஹீரோ நீங்கள். எண் 5. ஒருபோதும் விண்வெளியில் மின்னல் விழும் காட்சியை பார்த்ததா? வானத்தில் மின்னல் மின்னும் காட்சியை பார்த்திருப்பீர்கள். பல முறை மின்னல் நிலத்தில் விழும் நிகழ்வு ஏற்படுகிறது. பட் நீங்க விண்வெளியில் மின்னல் விழும் காட்சியை பார்த்ததா? இதில் நீங்கள் பார்க்கும் ப்ளூ ஜெட் ஆகும். இதற்கு இந்த பெயரை விண்வெளி விஞ்ஞானிகள் வழங்கியுள்ளனர். எப்படி மின்னல் விழுகிறது சமயம் இந்த அரிதான நிகழ்வு ஏற்படுகிறது. இந்த நிகழ்வில் மின்னல் கீழே விழுவதற்கு பதிலாக மேலே செல்கிறது. அப்போது சில விசேஷங்களை காணலாம். எண் 4. ரஷ்யாவில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 12 அன்று ஜோடிகளுக்கு செக்ஸ் செய்ய சிறப்பு விடுமுறை வழங்கப்படுகிறது. சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் 9 மாதங்களுக்கு பிறகு குழந்தைகள் பிறந்தால் அரசு பரிசாக ஒரு கேஸ் வழங்குகிறது. அந்த வகையில இந்தியாவில் ஜனவரி 26 அன்று இது மறுபடியும் கொண்டாடப்படுகிறது. இந்த எல்லா நேரங்களில் அடிக்கடி ஒரு வினோதம் காணப்படுகிறது. நாட்டின் தலைநகரமான நியூ டெல்லியில் அதிக அளவிலான பாதுகாப்பு உபகரணங்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் சோன்சியனுடன் விரிவான பேரணியின் காட்சியை வழங்குகிறது. பல சாதாரண இந்தியர்கள் வீட்டில் பிஸியாக இருக்கிறார்கள். பஜாமா அணிந்து பார்த்து அதில் ஜனாதிபதியின் உரையின் தரம் அல்லது நிறமயமான ஜாக்கோஸ் பெருமை பற்றி பேசும்போது ஜனவரியின் சுற்றிலும் திறங்கெட்டையின் எண்ணிக்கை சில நாட்கள் மக்களிடையே தீவிரமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. தேசிய பற்று
உண்மையான எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கிறது. எண் 3, மருத்துவர் வெள்ளைக்கோட்டை ஏன் அணிகிறார்கள்? அதற்கு சிறப்பு காரணம் இல்லை. மருத்துவத்தில் சுத்தம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. இதற்கேற்ப மருத்துவர்கள் வெள்ளைக்கோட்டை அணிகிறார்கள். ஏனெனில் சிறிது மாசு அவர்களின் உடையில் விழுந்தால் அதை எளிதாக கண்டுபிடிக்கலாம். எண் 2, நீங்கள் அறிவீர்களா? ரயிலில் பொருட்களை திருடும் போது முதன்முறையாக இந்த குற்றத்தில் பிடிக்கப்படும் போது குறைந்தது 1 வருடம் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் விதிமுறை உள்ளது. ரயில்வே சட்டத்தின்படி ஒருவர் ரயிலின் இடத்தில் அதிகமாக பொருட்களை எடுத்துச் செல்லும் போது பிடிக்கப்படுவாரானால் அந்த பயணியை அரசு ரயில்வே போலீஸுக்கு ஒப்படைக்கிறார்கள். எண் 1, 2 புதிய எதிர்காலத்தை அறிந்து வீடியோவை பார்க்கும் இடத்தில் தூங்க விரும்புவார்கள். மனப்பேர் என்ன, அவங்க எப்படி யூடியூப் வீடியோக்களுக்கு இடையில வர முடியும்? மற்றும் வீடியோவை கடந்து செல்லும் போது திரையில் நடக்கும், அதாவது நீங்கள் தேநீர் இடைவேளை எடுக்க அல்லது வழங்குவதற்காக மேலாளரின் பட்டனை அழுத்தினால் அவர்கள் வர ஆரம்பிக்கிறார்கள்.